ஓகே. ஸோ இதுதான் எத்திக்ஸ் உடைய ஒரு சிம்பிளான வந்து ஒரு டெஃபினேஷன் ஆக்சுவலி. அது வந்து சரி எது தவறு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னே ஒரு டெடிகேட் பண்ண எது சரி எது தவறுன்னு டெடிகேட் பண்ண வந்து ஒரு ஒரு அறிவியல். இதுல நிறைய ஸ்காலர்ஸ் வந்து இங்க இருப்பாங்க. உதாரணத்துக்கு எனக்கு பிடிச்சவர் என்னன்னா வந்து மைக்கேல் சாண்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு. ஓகேவா, மைக்கேல் சாண்டல். இது மாதிரி நிறைய ஸ்காலர்ஸ் வந்து இதுலயே வந்து படிப்பாங்க ஆக்சுவலி. இந்த இந்த அறிவியலையே படிக்கிறதுக்கு நிறைய பீப்புள் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு கேஸ் ஸ்டடி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே. ஸோ உங்க எல்லாத்துக்கும் எட்வர்ட் ஸ்னோடனை பத்தி தெரியுமா? எட்வர்ட் ஸ்னோடன். ஸோ எல்லாத்துக்கும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ யூ கேன் டாக் ஆக்சுவலி. எங்கள்கிட்ட பேசலாம். எட்வர்ட் இல்ல ஸ்னோடன். இல்ல. ஓகே. ஸோ ஐடியா இல்லை. ஓகே, நான் சொல்றேன். எட்வர்ட் ஸ்னோடன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, ஓகே, நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். என்னாச்சு அப்படின்னா, எட்வர்ட் ஸ்னோடன் அப்படிங்கிறவர் 2013 இருக்கும். இதாவது என்னன்னா வந்து மோடி கவர்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் மன்மோகன் சிங் அப்ப இருந்தார் ஆக்சுவலி. ஸோ அப்பதான் வந்து எட்வர்ட் ஸ்னோடன் அப்படிங்கிற ஒருத்தர் எங்க வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னா, இவர் வந்து என்னன்னா வந்து அமெரிக்காவின் என்னன்னா வந்து மிகப்பெரிய அந்த உளவு அந்த செக்யூரிட்டி ஆர்கனைசேஷன்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சிஐஏ, அதுக்கப்புறம் என்னன்னா வந்து நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சில வந்து கான்ட்ராக்டரா இருக்காரு. ஓகே, நம்மளோட ரா அந்த மாதிரி அங்க. ஓகே. இப்போ இவர் என்ன பாக்குறாரு அப்படின்னா, என்ன பாக்குறாரு அப்படின்னா, இவங்க டேட்டாஸ் வந்து மேக்சிமம் டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்றாங்க. சர்வேலன்ஸ் வந்து எக்கச்சக்கமா இருக்கு. உதாரணத்துக்கு உங்களோட கான்வர்சேஷன் வித் மீ இப்ப நம்ம வீடியோ பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த டேட்டாவை கூட அவங்க எடுத்து பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாக்குறாரு. இப்ப நீங்க வந்து ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு மெசேஜ் எடுத்திருப்பீங்க, மெசேஜ் அனுப்பிச்சிருப்பீங்க. ஸோ அதோட மெட்டா டேட்டா, இதோட மெட்டா டேட்டா இருக்கு, மெட்டா டேட்டா இருக்கு. ஆஹ் அதாவது இந்த மெட்டா டேட்டால என்ன இருக்குன்னா, எந்த டயத்துக்கு எவ்வளவு நேரம் நீங்க இந்த மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அண்ட் இதை வந்து அனலைஸ் பண்றாங்க. சம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர் சம் மிஷின் லேர்னிங் அல்காரிதம் வச்சு அவங்க அனலைஸ் பண்றாங்க. இப்ப நீங்க ஏதாவது ஒரு வார்த்தை சூட்டுன்னு சொல்லிட்டு நீங்க போறீங்க, நீங்க போட்டோ ஷூட்டை பத்தி பேசிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு அது வந்து மெசேஜ் போயிடும். ஓகேவா. ஸோ வந்து என்னன்னா அவங்களுக்கு என்னவா தெரியும் அப்படின்னா வந்து நீங்க வந்து யாரையோ வந்து கொலை பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஷின் அல்காரிதம் ஆட்டோமேட்டிக்கா மெசேஜ் அனுப்பிச்சிடும். ஸோ இவருக்கு இது சரியா படல. இப்படி வந்து நம்ம மக்களே நம்ம வந்து இந்த அளவுக்கு உழவு பார்க்குறோமே, இது வந்து சரியில்லை. மக்களுக்கு அது தெரியணும். ஸோ பிரைவசி வந்து என்னன்னா வந்து இதுல வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. அதே சமயம் நாட்டின் இவங்க என்னன்னா வந்து அமெரிக்கால மட்டும் பண்ணல, இந்தியாவோட சம் டேட்டாஸ் அண்ட் அதர் கண்ட்ரிஸோட சில டேட்டாஸும் அவங்க கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே. இன்னொன்னு, இவர் அமெரிக்காவின் ஒரு உளவுத்துறையில இருப்பவர். இத வெளியில போனா, இது வெளியில போகும் பட்சத்துல இது வந்து மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, ஆஹ் இது வந்து அந்த அமெரிக்கா ஒரு நாட்டுக்கே செட்பேக்கா மாறிடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, அந்த நாடு வந்து என்னன்னா வந்து நிறைய வந்து செக்யூரிட்டி விஷயங்களை சந்திச்சிருக்கு. 9/11 போன்ற ஓகே தீவிரவாத அட்டாக்கை வந்து சந்திச்சிருக்கு. ஸோ இந்த நேரத்துல எட்வர்ட் ஸ்னோடன் அவர் இத விசில் ப்ளோ பண்ணணுமா பண்ணக்கூடாதா? ஸோ இது வந்து நீங்க தான் சொல்லணும் இப்ப. ஸோ உங்களுடைய கருத்து என்ன? அவர் விசில் ப்ளோ பண்ணணுமா பண்ணக்கூடாதா? தயங்காதீங்க, யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க. ஒன்றும் தப்பா டியூட்டி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஓகே சார். சொல்லுங்க. டியூட்டி எதிக்ஸா பாக்குறப்ப அவர் பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. பட் ஓகே. ம். அவர் டியூட்டில இல்லாதப்ப அதர் செக்யூரிட்டி மெயின் டீட்டெயில்ஸ் சொல்லாம இந்த மாதிரி சோசியல் இஷ்யூஸ் டேட்டாவா அவர் வெளியிடலாம். ஓகே. அதாவது டியூட்டி டைம் இல்லாத ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் அந்த மாதிரி பீரியட்லனா இது வெளியிடுறப்ப
தெரியாது. அவருக்கே புரோட்டோகால்ஸ் தெரியும். அதர் தென் புரோட்டோகால் அவர் சொல்றதுல தவறு இருக்காது. ஏன்னா பிரைவசி பாதிக்குதுன்றப்ப அது எல்லா நாட்டிலுமே அது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸா இருக்கிற பட்சத்தில். ஓகே. ஸோ உங்களுடைய கருத்து என்னன்னா, ஈவன் நீங்க வந்து ஒரு பெரிய உளவுத்துறையெல்லாம் நீங்க ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஈவன் நீங்க வந்து ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமும் கூட நீங்க ஏதாவது வெளியிடணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா அந்த இப்ப நீங்க ஒரு ராவோட அதிகாரி ஒரு நான் வந்து கேள்விப்பட்ட வரைக்கும் அவர் என்னன்னா வந்து ஒரு புத்தகம் வந்து எழுதிட்டு அதை வெளியிடுறதுக்கு என்ன வந்து ஃபர்ஸ்ட் என்ன கவர்மெண்ட்ட பர்மிஷன் வாங்கணும். ஸோ மோஸ்ட்லி கவர்மெண்ட் வந்து என்னன்னா வந்து பெர்மிஷன் தர மாட்டாங்க. அண்ட் ஒரு ராவோட அதிகாரியை கைதும் பண்ணியிருக்காங்க. என்னன்னா ஒரு பர்மிஷன் வாங்காம புக் வெளில அனுப்பிச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. அப்ப நம்ம நினைக்கிற மாதிரி அந்த அளவுக்கு ஈஸியா அதை வெளியில சொல்லிட முடியாது தானே. இப்ப நீங்க அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா அந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அது பெரிய பிரச்சனையா இருக்கும். ஸோ இதுல வந்து நிறைய ரிஸ்க் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு இவருடைய உயிருக்கு ரிஸ்க் இருக்கு. அமெரிக்கா அவனை சும்மா விடாது. கரெக்டு தானே? ஸோ இதுல உயிருக்கு ரிஸ்க் இருக்கு. அமெரிக்கா அவனை சும்மா விட போறது கிடையாது. ஓகே. இதுக்கப்புறம் என்னன்னா வந்து இவருடைய ஃபேமிலிக்கு வந்து என்னன்னா வந்து இவருடைய கடமைகள் ஒண்ணு இருக்கு. ஓகே. அதை இவன் செய்ய முடியாது. ஓகே. நாட்டுடைய துரோகி அப்படிங்கிற ஒரு பட்டம் அவனுக்கு வரும். ஓகே. துரோகி அப்படிங்கிற ஒரு பட்டம் கட்ட போறாங்க. ஓகே. அதுக்கப்புறம் என்னன்னா வந்து நெக்ஸ்ட் என்னன்னா வந்து மக்களுக்கு என்ன வந்து நான் நல்லது பண்றேன்னு சொல்லிட்டு இவர் இதை வெளியிடலாமா அப்படிங்கிறது ஒரு ஒரு கேள்வியா இருந்தது. ஸோ அகைன் பாலன் நீங்களே சொல்லுங்க. சார் அதான் ஏன்னா கான்ஸ்டிடியூஷன் வந்து நீங்க சொல்றது படி அது பண்ணலாம். ஓகே. அதுவும் இந்த ரெக்வஸ்ட் எல்லாமே அவர் பண்ணி ட்ரை பண்ணிட்டு நீங்க சொன்ன மாதிரி டிபார்ட்மெண்ட்லயும் இந்த ரெக்வஸ்ட் கேட்டுட்டும் அவங்க பண்ண ஸ்க்ரூட்டினிக்கு அப்புறமும் டோட்டலாவே அவங்க விடல அப்படின்னா இவங்களோட செல்ஃப் எத்திக்ஸ் இவங்க ஓன் ரிஸ்க் தான். பட் வாட் எவர் இவங்க சொன்னாங்கன்னா இவரோட லைஃப் இவரோட ஃபேமிலி லைஃப் எல்லாமே பாதிக்க தான் செய்யும். யா கரெக்ட் கரெக்ட். ஸோ அப்ப என்னன்னா நம்ம இங்க இது வந்து உண்மையில நடந்த கதை. ஸோ வந்து நீங்க வந்து எட்வர்ட் ஸ்னோடன் இவர்னா வந்து வெளியில சொல்லிட்டாரு. ஓகேவா? அப்படியே டீட்டெயில்ஸ் எடுத்து வெளில விட்டாரு. ஓகே. ஸோ இந்த மாதிரி சர்வேலன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸை வெளில அந்த டேட்டாஸ்லாம் வந்து வெளியில விட்டுட்டு இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா வந்து அதுக்கப்புறம் நான் வந்து ரஷ்யாவுக்கு ஓடி போயிட்டாரு. ஸோ ஏன்னா நிறைய கண்ட்ரிஸ் தான் அவரை வந்து அசைலம் கேட்டார். ஓகேவா? ஸோ அந்த கண்ட்ரிஸ் எல்லாமே இவரை வந்து அசைலம் கொடுக்க தயாரா இல்லை, இந்தியா முதற்கொண்டு. இந்தியாட்டே அவர் கேட்டார். அவர் என்ன சொன்னார்னா நான் இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்றேன், நீ எனக்கு அசைலம் கொடுத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொன்னா, அதாவது என்ன சொல்றது இந்த மாதிரி என்ன வந்து நான் வந்து எனக்கு இந்த அனுபவம் இருக்கு, நான் உங்களுக்கு வந்து உங்களுடைய ப்ரோக்ராமை நான் மேம்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாரு. ஸோ ரஷ்யா வந்து மட்டும்தான் அவருக்கு என்னன்னா வந்து வாழ்க்கைக்கு ஒரு இடம் கொடுத்துச்சு. ஸோ ரஷ்யாவுக்கு என்னன்னா வந்து அவர் வந்து இப்ப ரஷ்யால தான் இவர் இருக்காரு, அங்க போயிட்டாரு. இப்ப இவர் வந்து ஒரு தேச துரோகி அப்படிங்கிற ஒரு முத்திரை தான் இவர் மேல குத்தப்பட்டது. அண்ட் இவருக்கு இப்ப ஃபேமிலி லைஃப் எதுவும் கிடையாது, ரஷ்யால தான் இருக்காரு. இதுக்கு அடுத்தது என்ன விஷயம் என்னன்னா வந்து இன்னொன்னு என்னன்னா வந்து என்ன சொல்றது, ஆமா இவருடைய வந்து உயிருக்கு பயந்தும் தான் ஒரு என்ன சொல்றது ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்ப என்னன்னா வந்து ரொம்ப ஒரு குறுகிய இடத்துல அவர் இருக்காரு. இப்ப இதுதான் விசில் ப்ளோயர்ஸ் நம்ம ஊர்ல ஃபேஸ் பண்ற ஒரு டைலமா. ஸோ இங்க சொல்றது எல்லாமே ரியல் எக்ஸாம்பிள்ஸ் அப்படிங்கிறதுனால அந்த ரியல் எக்ஸாம்பிள்ஸை நீங்க நாமும் வச்சுக்கணும். ஓகே. நம்ம ஒரு இடத்துல கலெக்ட் பண்ணுவோம், பட் நாமும் வச்சுக்கோங்க. இதுதான் விசில் ப்ளோயர் ஃபேஸ் பண்ற ஒரு டைலமா. ஓகே. பாலன் வந்து அதை ரொம்ப கரெக்டா சொன்னாரு. என்ன விஷயம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா வந்து நிறைய எத்திக்கல் பிரின்சிபல்ஸ் இங்க வந்து கிளாஷ் ஆகுது. ஒன்னு என்னன்னா லாயல்ட்டி, கான்ஃபிடென்சியாலிட்டி. இப்ப நம்ம ஊர்ல இப்ப இதெல்லாம் சிலபஸ் வார்த்தைகள். ஓகே. இது வந்து சிலபஸ் வார்த்தை அப்படிங்கிறதுனால நீங்க வந்து இதை வந்து கொஞ்சம் அந்த கீவேர்ட் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நீங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கீவேர்ட்ஸை நீங்க கேள்விப்படுறீங்க அப்படிங்கிற பட்சத்துல அது உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸா தெரியுங்கிற பட்சத்துல அதை நீங்க கலெக்ட் பண்ணுங்க. ஓகே. அண்ட் தென் நான் அதை பின்னாடி எனக்கு அனுப்புங்க, நான் அதை பாக்குறேன் ஆக்சுவலி. ஓகே. பிகாஸ் என்ன விஷயம்னா இப்ப எனக்கு ஒரு கீவேர்ட் ரொம்ப சாதாரண விஷயமா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ஏன் அப்படின்னா நான் அதை பத்தி நிறைய புத்தகம் படிச்சிருக்கேன் அண்ட் அதை நான் கேள்விப்பட்டுட்டே இருக்கேன். ஓகே. நியூஸ்ல எல்லாம். பட் என்னோட ஃப்ரெண்டு கிட்ட அது சொல்லும் போது அவனுக்கு அது ஒரு புதிய வார்த்தையா இருந்துச்சு. ஸோ இந்த இந்த டிஃபரன்சஸ் வந்து நான் வந்து
பிரிட்ஜ் பண்றதுக்கு. ஸோ நீங்க அந்த கீவேர்ட்ஸ் புதுசா இருந்துச்சு அப்படின்னா நீங்க பார்த்துட்டு எனக்கு வந்து நான் வந்து அதுக்கப்புறம் எனக்கு வந்து அதை அனுப்புங்க அந்த லிஸ்ட். ஓகே, இல்லாட்டி நீங்களே நோட் பண்ணும்போது நீங்க நல்லா கவனிப்பீங்க அதை. ஸோ என்னன்னா இப்ப இதான் விசில் ப்ளோயர் ஃபேஸ் பண்ற ஒரு டைலமா. இப்ப என்ன விஷயம் என்னன்னா வந்து ஒரு அவங்க வந்து என்னன்னா வந்து எம்ப்ளாயருக்கு ஃபைட்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இந்த இடத்துல எம்ப்ளாயர் யார் அப்படின்னா அவங்கள அந்த தேசம், ஓகே, யூஎஸ்ஏ அந்த டிஃபென்ஸ் செக்யூரிட்டி. ஓகே, இதுக்கப்புறம் ஒரு என்ன சொல்றது கான்ஃபிடென்சியாலிட்டி அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இது வந்து உங்க சிலபஸ்ல இருக்கு. கான்ஃபிடென்சியாலிட்டி அப்படின்னா ரகசியமாக நீங்கள் அதை வைத்திருக்கணும் அப்படிங்கிறது தான் கான்ஃபிடென்சியாலிட்டி அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு இன்டெகிரிட்டி இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட எத்திக்ஸ் இருக்கு. ஓகேவா? இப்ப இது மக்களுக்கு ஹார்ம் வருது அப்படிங்கிற பட்சத்துல, இது வந்து இல்லீகல் அண்ட் அன்எத்திக்கல் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிற பட்சத்துல இது என்ன விஷயம் என்னன்னா வந்து நம்ம வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்டை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுடைய எத்திக்ஸ் உடைய ஒரு பார்ட். அது மட்டும் கிடையாது, உங்க ஃபேமிலி, உங்களை நம்பி இருக்கிற ஃபேமிலி, உங்களுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகே, செல்ஃப் இன்ட்ரெஸ்ட பாக்குறதுமே எத்திக்ஸ் தான். அதாவது உங்களுக்கு பெயினை கம்மி பண்ணி உங்களோட ப்ளஷர் அதிகப்படுத்துறதுமே எத்திக்ஸ் உடைய ஒரு பகுதி தான். அந்த எத்திக்ஸையும் பார்க்கறதும் உங்களோட பிரச்சனை இருக்கு. அதனாலதான் நம்ம இதை டைலமான்னு நம்ம சொல்றோம். இப்ப இன்னொரு கேஸ் நம்ம பார்க்கலாம். சத்யேந்திர துருவை நீங்க கேஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சத்யேந்திர துருவை இது ரொம்ப ஃபேமஸான கேஸ் ஆக்சுவலி. ஸோ இந்த கேஸ் என்ன அப்படின்னா, நான் இது வந்து கோல்டன் கோஆர்டினேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஹைவே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இது பிரைம் மினிஸ்டர் வாஜ்பாய் வந்த காலகட்டத்தில் அது ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ அப்போ வந்து ஆண்டு வந்து என்னன்னா வந்து 2003, ஆல்மோஸ்ட் 2003. ஓகே, அப்ப சத்யேந்திர துருவை அப்படிங்கிறவர், அவர் வந்து என்னன்னா வந்து ஒரு ஒரு யங் அண்ட் பிரைட் மைண்ட். அவர் அந்த கான்ட்ராக்ட்ல இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியால அந்த கான்ட்ராக்ட் போயிட்டு இருக்கு. அங்க வந்து ஒரு இன்ஜினியரா இவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவர் என்ன பாக்குறாரு அப்படின்னா ஃபுல்லா கரப்ஷன் நடக்குது. ஓகேவா? இஷ்டத்துக்கு என்னன்னா வந்து என்ன சொல்றது அந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்றது, இது பீகார்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு ஸ்டாண்டர்டே கிடையாது. ஓகே, நிறைய வயலேஷன்ஸ் இருக்கு, கான்ட்ராக்டர்ஸ் வயலேட் பண்றாங்க, பொலிட்டீஷியன்ஸ், பவர்ஃபுல் பொலிட்டீஷியன்ஸ் தான் இன்வால்வ் ஆகிறாங்க. ஓகே, இப்ப எட்வர்ட் ஸ்னோடன் அங்க யூஎஸ்ஏல என்ன ஃபேஸ் பண்ணாரோ அதே ப்ராப்ளம் சத்யேந்திர துருவையும் ஃபேஸ் பண்றாரு. ஓகே, அவர் ஒரு எத்திக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா உள்ளுடன் என்ன சொல்லணும்னா இதை வெளியில சொல்லணும். ஓகே, ஏன் அப்படின்னா பப்ளிக்கு நம்ம பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் தான் மெயின் ஆக்சுவலி, அதுதான் ஃபர்ஸ்ட். ஓகே, இன்னொன்னு என்ன சொல்லுது அப்படின்னா நம்மளை காப்பாத்திப்போம், நம்ம உயிரை காப்பாத்திப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஓகே, இதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன அப்படின்னா என்னன்னா வந்து நம்ம அந்த டீமுக்கான லாயல்ட்டி, நம்ம ஆபீசர்ஸ்க்கான லாயல்ட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இந்த மாதிரி பல முரண்பாடுகள் இருக்கு. இவர் என்ன சொல்றாருன்னா இவர் அதை வெளியில சொல்லிட்டாரு. ஓகே, இவர் அதை வெளியில சொல்லிட்டாரு. வாட் ஹேப்பன்ஸ் வாஸ், லெட்டர் வந்து நான் வந்து டைரக்டர் என்ன வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கே அனுப்புறாரு. ஓகே, ஸோ வாஜ்பாய் அவர் படிப்பான்னு நினைச்சாரு. ஆனா பிஎம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் மார்த், ஓகே, மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ், அவங்களுக்கு கீழே தான் என்ஹெச்ஏ ஒர்க் ஆயிட்டு இருக்கு, அவங்கள்ட்ட இதை கொடுத்துட்டாங்க. லெட்டர்ஸ் இங்க போகுது. ஓகே, ஸோ லெட்டர்ஸை படிச்சு பாக்குறாங்க. அவர் அனானிமஸா வச்சுக்கோங்க, என் பேரை எதுவும் வெளியில சொல்லிடாதீங்க அந்த மாதிரி என்னன்னா வந்து அவர் சொல்றாரு. ஸோ பட் என்ன விஷயம்னா லெட்டர் லீக் ஆயிடுது, இவர் கொல்லப்படுறாரு, சத்யேந்திர துருவை கொல்லப்படுறாரு. ஓகே, ஸோ இது வந்து நம்ம ஊர்ல நம்ம பாக்குற அந்த விசில் ப்ளோவர்ஸ் டைலமா. ஓகே, இதோட வார்த்தையை நான் வச்சுங்க, விசில் ப்ளோயர் டைலமான்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது வரைக்கும் நம்ம எட்வர்ட் ஸ்னோடன் பார்த்துருக்கோம், இதுக்கப்புறம் நம்ம சத்யேந்திர துருவை பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இப்ப நீங்க சத்யேந்திர துருவை செஞ்சது கரெக்டா தவறா? ஸோ அவர் உயிரை விட்டுட்டார், லைக் லாஸ்ட்ல ஒரு உயிர் போயிடுச்சு, இதுதான் நடந்தது ஆக்சுவலி. கரெக்டு தான் சார். பட் அவரோட லைஃப் அவர் யோசனை பண்ணியிருக்கணும். ப்ளஸ் இந்தியன் சொசைட்டி விசில் ப்ளோவர்ஸ்க்கு ப்ராப்பரான ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்கறது இல்லை. ஸ்டில் இப்போ ரீசெண்டாக கூட நிறைய இன்சிடென்ட்ஸ் ஹேப்பன் ஆகுது.
அதை அவர் யோசனை பண்ணியிருக்கணும். ரீசன்ட் கரெக்ட். இஷ்யூஸும் ப்ரொடெக்ஷன் இல்லாத. கரெக்ட். ஓகே. யா. ஸோ ஏன்னா வந்து விசில் ப்ளோயர்ஸ்க்குனா வந்து ஒழுங்கான ப்ரொடக்ஷன்ஸ் இங்க கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அப்ப என்னன்னா வந்து நிறைய இது அனானிமஸா நம்ம பண்ண முடியாது. நம்மளுடைய பெயர் இருக்கு. இதுக்கப்புறம் என்ன இன்னொரு பிரச்சனை என்னன்னா வந்து இதுல வந்து என்ன சொல்றது, அந்த ஃபார்மட்டுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அண்ட் உண்மையான ப்ரொடக்ஷன்ஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்மள்ட்ட வந்து இருக்கு ஆக்சுவலி. பட் அவர் இந்த முடிவை ஏன் எடுத்தாரு அப்படின்னா, ஸோ மேபி லைக் அவரோட என்ன சொல்றது, லைக் இது வந்து ஒன்னும் அனானிமஸ் இதை வந்து அவர் வந்து நம்பியிருக்கலாம். ஓகே, ஹையர் அத்தாரிட்டிஸ் இது என்னன்னா வந்து சேஃபா வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்பியிருக்கலாம். ரெண்டாவது அவருடைய ஓன் எத்திக்ஸ், ஓகே, ஓன் மாரல்ஸ். அவருடைய ஓன் மாரல்ஸ் என்னன்னா வந்து இது வந்து என்ன சொல்றது, இது தடுக்கணும், இது சரியில்லை. ஓகே, எல்லாத்தையும் அவருடைய என்ன சொல்றது, அவருக்கு வந்து அது வந்து என்ன மனசு வந்து இதா இருந்திருக்காது. ஸோ அதனால அவர் அந்த முடிவு எடுத்திருக்காரு. ஸோ இதை வந்து நம்ம வந்து இதுதான் விசில் ப்ளோயர்ஸ் டைலமா. விசில் ப்ளோயர்ஸ் ஃபேஸ் பண்ற ஒரு டைலமா. ஓகே, இது நாளைக்கு நீங்களுமே இதை ஃபேஸ் பண்ணலாம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஒரு கேஸ் ஸ்டடி போவோம். ஓகே, நமக்கு தெரியும் இது என்ன விஷயம்னா மும்பை அட்டாக், 26/11 அட்டாக். ஸோ டிவில எல்லாம் ஃபுல்லா போட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் நிறைய பேர் இங்க இறந்து போனாங்க. ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் அட்டாக் ஆன் இந்தியன் சாயில். ஓகே, ஸோ 2011ல சாரி இது வந்து என்ன வந்து 26 அண்ட் தென் 2011 தானே நினைச்சு இல்லையா, இல்லை நவம்பர் 26 நினைச்சோ. யா, ஸோ 26/11 அட்டாக் ஆக்சுவலி. இந்த 26/11 அட்டாக்ல வாட் ஹேப்பன்ஸ் வாஸ், அஜ்மல் கசாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டார். ஓகே, ஒரு தீவிரவாதி அரெஸ்ட் பண்ணப்பட்டார், உயிரோட அரெஸ்ட் பண்ணப்பட்டார். இவரை என்ன பண்றாங்க அப்படின்னா வேகமாக ஃபர்ஸ்ட் எங்க கொண்டு போறாங்க அப்படின்னா வந்து இவர் வந்து நிறைய பேரை கொண்டுட்டுக்காரு. அண்ட் இவரை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்னன்னா வந்து நாயர் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க. ஓகே, நாயர் ஹாஸ்பிட்டல். இந்த ஹாஸ்பிட்டல்ல ஸோ ஒரு டாக்டர் வந்து அட்டென்ட் பண்றாரு. ஓகே, இப்ப இந்த அந்த டாக்டரா நீங்க என்ன பண்ணணும், நீங்க அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணுமா இல்ல ட்ரீட்மெண்ட் பார்க்க கூடாதா? இங்க என்ன வந்து எத்திக்கல் டைலமா இங்க அடங்கியிருக்கு. ஃபார் த பர்பஸ் ஆஃப் நம்மளோட நேஷனல் சேஃப்டிக்காகவும் அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். ஏன்னா அவர்கிட்ட இருந்து நம்ம ஃபியூச்சர் த்ரெட்ஸ்ல இருந்து பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது கிடைக்கும். ஸோ அந்த என்கொயரி பர்பஸ்க்காகவும் பார்க்கணும். யா, ஸோ ட்ரீட்மெண்ட்னா வந்து பார்க்கணும். ஓகே, இப்ப இங்கதான் அகைன் இன்னொரு விஷயமும் அடங்கியிருக்கு. என்னன்னா இப்ப டாக்டர் சைலேஷ் மொஹிதே அவர் தான் என்னன்னா வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டை பார்க்க போறாரு. இதுல என்ன விஷயம்னா அவருடைய ஓன் சேஃப்டி அண்ட் ரிஸ்க் இங்க அடங்கியிருக்கு. ஓகே, ஸோ அதுவுமே இருக்கு. ரெண்டாவது என்ன பண்ணாருன்னா வந்து அவருடைய மாரல்ஸ் இதுக்கு அகேன்ஸ்டா இருக்கலாம். பட் அவருடைய ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ், இந்த எத்திக்ஸுக்கும் மாரல்ஸுக்குமான வித்தியாசங்கள் நம்ம பார்ப்போம். ஓகே, அதுவும் நம்ம பார்க்கணும். அவருடைய எத்திக்ஸ், மெடிக்கல் எத்திக்ஸ் என்ன சொல்லுது, ஹிப்போக்ரட்டிக் எத்திக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா அவர் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அவர் வந்து என்ன சொல்றது, இப்ப அதுதான் இங்க வந்து ஒரு வார்த்தை இருக்கு, இது சிலபஸ் வார்த்தை, நாம வச்சுக்கோங்க, பவுண்டரி ஆஃப் காம்பிடன்ஸ். அவருடைய வேலை இது பேஷண்ட் இவனுக்கு ட்ரீட் பண்ணணும், இதுதான் அவருடைய வேலை. அவர் ஒரு ஜட்ஜ் ஆக்ட் ஆகக்கூடாது அந்த இடத்துல. அவர் அந்த ஜட்ஜ் ஆக்ட் ஆனா ஒரு பவுண்டரி ஆஃப் காம்பிடன்ஸ்க்கு மீறி போறாரு. அவருடைய கம்பிட்டன்ஸ்க்கு, அவருடைய என்ன சொல்றது, அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த இதுக்கு மீறி அவர் செயல்படுறாருன்னு அர்த்தம். அவர் அங்க ஒரு ஜட்ஜாவோ ஒரு எக்ஸிகியூஷனராவோ அவர் அங்க நடக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அவருடைய டியூட்டியை அவர் கரெக்டா பார்த்தா அவர் எத்திக்கல் தான். அதை பத்தி அவர் வந்து மனசுல குழம்பிக்க கூடாது. அதுதான் அந்த பவுண்டரி ஆஃப் காம்பிடன்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து சிலபஸ் வார்த்தை, நான் அங்கங்க யூஸ் பண்றேன். ஸோ தட் என்ன சொல்றது, உங்களுக்கு அதை எங்க யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வரும். இப்ப பாலன் சொன்னதுதான். ஓகே, பாலன் சொன்னதுதான் எங்கேயுமே சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து டாக்டர் மூவி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்திருக்கீங்களா? லைக் எத்தனை பேர் டாக்டர் மூவி பாத்திருக்கீங்க? ஸோ அதுல ஒரு லைக் அடிபட்டு இருப்பாங்க. ஓகே, சிவகார்த்திகேயன் மூவி ஆக்சுவலி அது. இதுல வந்து என்னன்னா வந்து ஒருத்தர் மிலிட்ரி ஆபீசர்ஸ் இருப்பாரு, அடிபட்டு இருப்பாரு. இன்னொருத்தர் யாருன்னா வந்து ஒரு டெரரிஸ்ட் அடிபட்டு இருப்பாரு.
ஸோ சிவகார்த்திகேயன் வந்து டெரரிஸ்டுக்கு என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா வைத்தியம் பார்த்துட்டு இருப்பாரு. அப்ப என்னன்னா வந்து அங்க உள்ள இன்னொரு ஆர்மி ஆஃபீஷியல்ஸ் வந்து என்னன்னா வந்து கேட்பாரு, என்னையா வந்து மிலிட்டரி ஆஃபீஸரை விட்டு டெரரிஸ்ட் வைத்தியம் பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் சொல்லுவார், லாஜிக்கலா யோசிச்சு பாருங்க, இவர் ஏற்கனவே என்னன்னா வந்து இவர் குலைக்கிறது கஷ்டம், இவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தாலும் செத்துடுவாரு, இவனை நான் வந்து குலைக்க வச்சா இவன் மூலமா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். ஸோ இந்த இடத்துல அதேதான் இங்கேயுமே இந்த சைலேஷ் முகித்தே அவர் அந்த ட்ரீட்மெண்ட் பார்த்ததுனால அவரோட பர்சனல் ரிஸ்க்குமே இருக்கு, அதையும் மீறி அவர் ட்ரீட்மெண்ட் பார்த்ததுனால அவன் மூலமா நம்ம நிறைய விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சு, அதனால நம்மளோட நேஷனல் சேஃப்டி அல்டிமேட்டா அதிகரிச்சிச்சு. ஸோ இது இன்னொரு ஒரு டைலமா. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது ஓகே, இப்போ இதே அஜ்மல் கசாப் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தாச்சு. ஓகே, இப்போ கோர்ட்ல ஆஜர்படுத்துறாங்க, லெட்ஸ் சுப்ரீம் கோர்ட்ல ஆஜர்படுத்துறாங்கன்னு வச்சுக்கோ. ஓகே, இவருக்கு வாதாட லாயர்ஸ் போகணுமா போக வேணாமா? லாயர்ஸ் இவருக்கு வாதாடணுமா வாதாட வேணாமா? இது நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியன் சிட்டிசனுக்கு போகணும்னு ரூல் இருக்கு, பட் ஃபாரின் சிட்டிசனுக்கு ஆஜரான அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நீங்க வந்து ஏலியன்ஸ், எனிமி ஏலியன்ஸ் அந்த மாதிரி பாக்குறீங்க. ஏலியன்ஸ்லயே அவரும் வந்து இது வந்து எனிமி ஏலியன்ஸ். ஸோ வந்து நான் வந்து ஆஜராக வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அப்போ உள்ளூர் தீவிரவாதியா இருந்தா ஆஜராகலாமா? இப்போ இதே அஜ்மல் கசாப்க்கு முதலா அவர் வந்து என்ன சொல்றது, ஒரு லோக்கல் கசாபா இருக்காரு, அப்ப என்னன்னா இந்த லாயர் வந்து போய் ஆஜராகலாமா? ஸோ உள்ள இருந்தாலும் அவர் சிட்டிசன் தானே சார். ஸோ வெர்டிக்ட் கொடுக்காத வரைக்கும் அவர் ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் தானே. கரெக்ட். ஓகே, ஸோ மற்றவங்களுடைய கருத்து என்ன? செந்தமிழன் எஸ்பி, தென்றல், ஜிமி பேர், அதுக்கப்புறம் சப்னம், துரைராஜா, நான். ஸோ உங்களுடைய கருத்துக்கள்? சரி, ஓகே. இப்போ என்னன்னா அதுதான் நீங்க சொன்னபடிதான் இதுலயுமே என்ன நிறைய டைலமாஸ் அடங்கியிருக்கு. ஒன்னு என்னன்னா, அஸ் அ லாயர் என்னுடைய கடமை என்ன அப்படின்னா, இது வந்து பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் நம்ம சொல்லுவோம். பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ். ஓகே, அப்ப பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற இதுல நம்ம என்னன்னா வந்து ஒருத்தனை கேட்காம ஒருத்தனை குற்றவாளின்னு சொல்லிட்டு நம்ம அறிவிக்க கூடாது. அதுதான் விஷயம். அவன் தரப்பு நியாயத்தை கேட்காம ஒருத்தனை குற்றவாளின்னு அறிவிக்க கூடாது. அப்ப அவன் தரப்பு நியாயத்துக்குன்னு ஒரு லாயர் கண்டிப்பா இருக்கணும். அது வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். ஓகே, அப்ப அவனுடைய அந்த தரப்பு இப்ப இன்னொன்னு அந்த லாயருக்கு சில பிரச்சனைகள் வரலாம் இதனால. ஓகே, என்னன்னா வந்து இவர் வந்து பேட்ரியாட்டிக் இல்லை அப்படின்னு சொல்லி இவர் மேல முத்தரவு குத்தலாம், இவருக்குன்னு சொல்லி பர்சனல் ரிஸ்க்கும் இதுல இருக்கு. ஓகே, அண்ட் இது எங்க நடந்துச்சு அப்படின்னா, லைக் ராஜு ராமச்சந்திரன். ஓகே, ராஜு ராமச்சந்திரன் அப்படிங்கிறவரை சுப்ரீம் கோர்ட் ஆமிகஸ் கூரே, அதாவது ஃப்ரெண்ட் ஆஃப் த கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது என்ன கசாப் தரப்புல வாதாட சுப்ரீம் கோர்ட் கேட்டுக்கொண்டது. ஓகே, ராஜு ராமச்சந்திரன் அவர் என்னன்னா வந்து அதை வந்து என்ன சொல்றது, அவர் ஒத்துக்கிட்டாரு. ராஜு ராமச்சந்திரன் என்ன பண்ணாருன்னா வந்து வாதாட ஒத்துக்கிட்டாரு. ஸோ அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ரொம்ப சின்சியரா வாதாடுறாரு. ஏரியல் நம்ம வந்து ஏற்கனவே வந்து லோயர் கோர்ட்ல நடந்த ட்ரையல்ல வந்து லேப்சஸ் எல்லாம் வந்து நடந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து சுட்டி காட்டுறாரு. இதுக்கப்புறம் என்னன்னா வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து, என்னோட ஒஸ்ட் எனிமியா இருந்தாலுமே என்னன்னா வந்து ஃபேரஸ்ட் பாசிபிள் ட்ரையல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் அவருடைய ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். அஸ் அ லாயரா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவன் என்னுடைய ஒஸ்ட் எனிமியா இருக்கலாம், ரொம்ப என்ன சொல்ற நான் அருவருக்கத்தக்க ஒரு பயங்கரமான ஒரு எனக்கு என்னோட விரோதியா இருக்கலாம், அவனுக்கு கூட ஒரு ஃபேரஸ்ட் பாசிபிள் ட்ரையல் கிடைக்கணும் அப்படிங்கிறது அவருடைய ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். ஓகே, அவர் என்ன பண்றாருன்னா இதை எப்படி மேனேஜ் பண்றாரு அப்படின்னா, ஸோ என்ன விஷயம் என்னன்னா வந்து கவர்மெண்ட் என்னன்னா வந்து இதுக்கு வந்து 11 லட்சம் ஃபீஸ் கொடுக்குறாங்க. ஓகே, 11 லட்சங்கிறது பெரிய அமௌண்ட் தான். ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா வந்து இந்த ஃபீஸ் எனக்கு வேணாம். ஓகே, இந்த ஃபீஸை வந்து நீங்க வந்து என்ன வந்து செத்து போன அந்த ஃபேமிலிஸ்க்கு நீங்க வந்து போலீஸ்மேனோட ஃபேமிலிஸ்க்கு என்ன வந்து நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஸோ ராமச்சந்திரன், இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் நீங்க நம்ம சில டைலமாஸ் மட்டும் தான் பார்த்தோம், சில எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். இந்த எக்ஸாம்பிள்ஸை நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. ஓகே,
இல்ல உங்களுக்கே தெரிஞ்ச சில எக்ஸாம்பிள்ஸா கூட இருக்கலாம். நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அது ஏன் அப்படின்னா அந்த நேரத்துல நம்ம யோசிக்க முடியாது. வி நீட் எக்ஸாம்பிள்ஸ். இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தது எட்வர்ட் ஸ்னோடன். ஓகே, விசில் ப்ளோயர்ல எட்வர்ட் ஸ்னோடனை பார்த்திருக்கோம், சத்யேந்திர துருவியை பார்த்திருக்கோம். ஓகேயா? நானுமே நம்ம அப்பப்போ பார்க்கும்போது நம்ம கரெக்ட் பண்ணி ஒரு இடத்துல நான் வைக்கிறேன். நான் உங்கள்கிட்ட அதுக்கப்புறம் கொடுக்குறேன். ஓகே, நீங்களுமே அதை பார்த்துவீங்க. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா வந்து நம்ம வந்து என்னன்னா வந்து அஸ் அ லாயரா ஒரு என்ன சொல்றது, நம்ம ராஜு ராமச்சந்திரனை பத்தி பார்த்தோம். அப்புறம் டாக்டர் சைலேஷ் முகிதேவை பத்தி நம்ம பார்த்திருக்கோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்ப அங்கங்க வர வார்த்தைகளும் நான் வச்சுக்கேன். பவுண்டரி ஆஃப் கம்பிட்டன்ஸ், இந்த வார்த்தைகள்லாம் நம்ம எப்படி எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி, ஏன்னா இதுல சிலபஸ்ல உள்ள வார்த்தைகள். ஸோ வந்து பாத்துக்கோங்க. ஓகே, இப்ப இப்ப நம்ம இந்த இடத்துல நம்ம ஏன் இந்த எத்திக்ஸ் ஆஃப் ஃபேஸ் இந்த படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம்னா இந்த மாதிரியான தர்ம சங்கட். தர்ம சங்கட்டுங்கிறது நம்ம தமிழ்ல அது ஒரு பெரிய வார்த்தை கிடையாது. ஓகே, பட் கொஞ்சம் தர்ம சங்கடமா ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் இந்த சான்ஸ்கிரிட் இட் வாஸ் தர்மா மீன்ஸ் எத்திக்ஸ். ஓகே, சங்கடம் மீன்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு டைலமா இருக்கு. ஸோ அதான் தர்ம சங்கட் அப்படின்னு நான் சொல்லுவாங்க. ஓகே, நம்ம வந்து டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் சான்ஸ்கிரிட் வார்த்தையை இங்க பயன்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அது வந்து எனக்கு தெரிஞ்ச எந்த ஒரு எஜ்ஜும் உங்களுக்கு கொடுக்காது. ஸோ வந்து என்னன்னா வந்து அதர் வார்த்தைகளை நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகே, இன்னர் டர்மாயில், இன்னர் கான்ஃபிளிக்ட். ஸோ மனசுல வந்து ஒரு சிக்கல் இருக்கு, எத்திக்கல் கான்ஃபிளிக்ட்னு சொல்லுவோம், எத்திக்கல் டைலமான்னு சொல்லுவோம். கிரைசிஸ் ஆஃப் கன்சைன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம். ஏன்னா உங்களுக்கு கன்சைன்ஸ்ல உங்களுக்கு கிரைசிஸ் இருக்கு. ஓகே, இன்னர் கான்ஃபிளிக்ட் நம்ம சொல்லுவோம். ஓகே, அண்ட் நோயர் டூயர் ஸ்பிரிட்னு சொல்லிட்டு வந்து தயானந்த் சரஸ்வதி ஒரு வார்த்தையை அறிமுகப்படுத்துறாரு. ஓகேவா? இப்ப இதை பார்க்கலாம். நோயர் டூயர் ஸ்பிரிட்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்ப லெட்ஸ் சே நீங்க வந்து ஓகே, நீங்க வந்து பாலன் இருக்கீங்க. இப்ப நீங்க ஒரு ஆபீசரா இருக்கீங்க. ஓகே, இங்க நீங்க என்னன்னா வந்து விசில் ப்ளோயர் நீங்க வந்து பண்ணணும். ஓகே, அதுதான் கரெக்ட்னு சொல்லிட்டு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. ஓகே, இங்க நீங்க வந்து ஒரு நோயர், நீங்க நடக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, விசில் ப்ளோயர் பண்றதுதான் கரெக்ட்னு உங்களுக்கு தெரியுது, இதுதான் நோயர். ஆனா டூயர், அஸ் அ டூயரா ஒருவேளை உங்களால அந்த விசில் ப்ளோ பண்ண முடியல அப்படின்னா இங்க என்ன நடக்கும் அப்படின்னா இந்த நேரத்துல உங்க லைஃப் தப்பிச்சிடும். ஓகே, அந்த லைஃப் ரிஸ்க் எல்லாம் போயிடும். பட் ஒரு கட்டத்துல தயானந்த் சரஸ்வதி என்ன சொல்றாருன்னா உங்களுக்கு நோயர் டூயர் ஸ்பிரிட் வரும் அப்படிங்கிறாரு. புரியுதா இல்லையா? நோயர் டூயர் ஸ்பிரிட் அப்படின்னா என்னன்னா, அப்ப உங்க 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 மனமே ரெண்டா பிரிஞ்சிடும். ஓகேவா? அந்த பழைய காலத்துல படத்துல காட்டுவாங்க இல்லையா, ஒரு உங்க மனசாட்சி ஒண்ணு சொல்லும், அது வந்து ரெட் கலர்ல இருக்கும், இன்னொன்னு என்னன்னா ப்ளூ கலர்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்க மனசே ரெண்டா பிரிஞ்சிடும். ஓகேவா? உங்க மனசுல லைக் என்ன சொல்ற, நோயர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அந்த நோயர் உங்களை டூயரை போய் திட்டுவாரு, உங்களை நீங்களே திட்டிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ அது வந்து ஒரு அந்த வாழ்க்கை என்ன வாழ்க்கையா இருக்காது அப்படின்னா வந்து ஒரு நல்ல வாழ்க்கையா இருக்காது அப்படிங்கிற பட்சத்துல. ஸோ அப்ப நீங்க ஒருவேளை நோயர் டூயர் அந்த ஸ்பிரிட்டை நீங்க தவிர்த்துட்டீங்க, பாலன் தவிர்த்துட்டாரு அப்படின்னா நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிறத தயானந்த சரஸ்வதி சொல்றாரு. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து என்னன்னா வந்து இவர் என்ன சொல்றாருன்னு என்னன்னா வந்து நம்மளுடைய அவுட்டர் பிஹேவியர், நம்ம எப்படி நடந்துக்கிறோம், டூயர் இருக்காங்க இல்லையா, அது என்னன்னா வந்து நம்மளுடைய இன்னர் வேல்யூ சிஸ்டம் நோயரோட ஒத்து போச்சு அப்படின்னா நம்மளுடைய கண்டக்ட், நம்மளுடைய அந்த நடத்தை அப்படிங்கிறனா வந்து நம்ம வந்து என்ன சொல்றது, நம்ம வந்து ஒரு பெட்டர் கம்போஸ்டா இருப்போம், நம்மளோட பர்சனாலிட்டி ரொம்ப இன்டெகிரேட்டா இருக்கும், எல்லாரும் நம்மளே ஸ்பிட் ஆயிடுவோம் அப்படிங்கிறாரு. ஓகே, மேபி அதை அவர் அவாய்ட் பண்றதுக்கு தான் சத்யேந்திர துருபாய் என்ன சொல்றது, அதை வந்து விசில் ப்ளோ பண்ணிருக்கலாம். ஓகே, ஸோ தட்ஸ் வாட் வி கேன் நம்ம வந்து இது பண்ண முடியும். இந்த கிரைசிஸ் ஆஃப் கன்சைன்ஸ் அவர் தவிர்க்க நினைச்சிருக்காரு. நமக்கு தெரிஞ்சு இது சொல்லாம இருக்கக்கூடாது, என்ன உயிர் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிஸ்க் அவர் எடுத்திருக்காரு. பிகாஸ் என்னன்னா வந்து அவருடைய மனசுல நம்ம இப்படி வாழ்றதுக்கு நம்ம என்ன சொல்றது வாழ்க்கையை ரிஸ்க் பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த ரிஸ்க் எடுத்திருக்காரு. அவ்வளவுதான் அது. இப்ப இதுக்கு எத்திக்கல் டைலமான்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்கு, மாரல் டைலமான்னு சொல்லிட்டு பேர் இருக்கு, மாரல் ஆம்பிக்யூட்டின்னு சொல்லிட்டு பேர் இருக்கு, மாரல் அன்சர்டினின்னு சொல்லிட்டு பேர் இருக்கு. ஸோ இது ஏன் இவ்வளவு வார்த்தைகளை கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் டைம்ல யூ ஷுட் நோ லாட் ஆஃப் வேர்ட்ஸ். ஓகே, நம்ம ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப போடாம நம்ம வந்து ஏன்னா வந்து ஒரு 6 கொஸ்டின்ஸ் எழுத போறோம். ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்லையும் என்னன்னா வந்து நீங்க வந்து என்னன்னா வந்து இந்த வார்த்தைகளை மாத்தி மாத்தி போடும்போது கொஞ்சம் உங்களுக்கே கொஞ்சம் அது என்ன சொல்றது, நீங்க ரிப்பீட் பண்ணாம இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரும். ஓகே, ஸோ அப்ப
இதுதான் என்ன விஷயம் என்னன்னா, இந்த தர்ம சங்கத்தை தான் இதை நம்ம ஃபேஸ் பண்றதுக்கு தான் எத்திக்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்டே நம்ம படிக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த எத்திக்ஸ் அப்படிங்கிற படிக்கிறதுனால ஏன் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, நம்ம எத்திக்கல் டயலாமாவை ஒரு பப்ளிக் லைஃப்ல கண்டிப்பா ஃபேஸ் பண்ண போறோம். ஓகே, அப்ப இத ஃபேஸ் பண்றதுக்கு என்னென்ன, இது ரிசால்வ் பண்றதுக்கு சில டூல்ஸஸ் இருக்கா? ஓகே, இப்ப அந்த டூல்ஸை பத்தி தான் இங்க படிக்க போறோம். உங்களுக்கு நிறைய கருவிகள் இங்க இருக்கும். இப்ப இது சரி அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொன்னு உங்களுக்கு இதை ரிசால்வ் பண்ணலன்னா என்ன வரப்போகுது அப்படிங்கிறதையும் இந்த எத்திக்ஸ் அப்படிங்கிற சிலபஸ்ல நம்ம படிக்க போறோம். ஸோ இதுக்கு தான் இந்த எத்திக்ஸ் அப்படிங்கிற சிலபஸ் அவங்க வந்து வச்சிருக்காங்க. அண்ட் இப்ப உதாரணத்துக்கு இந்த சிலபஸ்னால ஏதாவது ஹெல்ப் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருக்கும். இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் சந்தோஷ் சுப்பிரமணியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஐ சாய ஒன் ஸ்டோரி ஆக்சுவலி. ஓகே, ஒரு ஃபிலிம் பார்த்தேன். இந்த ஃபிலிம் பார்த்ததுக்கு அப்புறம் நானும் அந்த ஹீரோவும் ஒரே மாதிரி இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் எங்க அப்பாவுமே என்ன வந்து என்ன சொல்றது, எனக்கு எது வேணாலுமே அப்படியே கொடுத்தாரு. ஓகே, ஸோ நான் எதையும் தேட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப எனக்கு ஒரு ஒரு கட்டத்துல எனக்கு பயமாயிடுச்சு, நான் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருவேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் என்ன பண்ணேன்னா, அதுக்கப்புறம் அப்ப சின்ன வயசு தான், அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னா, ஆஹ் நான் எங்க அப்பா வந்து என்ன சொல்றது, நான் வந்து கொஞ்சம் வந்து என்னுடைய இண்டிபெண்டன்ஸ் அசெப்ட் பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு இதுதான் ரைட்னு பட்டுச்சு. ஓகே, நான் இண்டிபெண்டன்ஸ் அசெப்ட் பண்ண ஆரம்பிச்சேன். கொஞ்சம் என்னன்னா வந்து ப்ராப்ளம் கொடுக்க ஆரம்பிச்சேன். ஓகே, நான் வந்து எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு மூவி, ஒரு சின்ன ஒரு மூவியை நம்மளுடைய நடத்தி அந்த அளவுக்கு மாற்றும் போது, நம்ம ஒரு எத்திக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹியூஜ் சிலபஸ் நம்ம அப்ளை பண்ணா கண்டிப்பா அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுதான் இந்த சிலபஸ் ஆக்சுவலி. ஸோ நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஹவு மெனி பீப்புள் நோஸ் மாரல் அண்ட் எத்திக்ஸ்? அந்த இந்த எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு தெரியுமா? மாரல்ஸ்க்கும் எத்திக்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரியுமா? நிறைய பேர் லிசன் பண்ணீங்க, பட் அட்லீஸ்ட் சம் பீப்புள் நீங்க பேசுனீங்கன்னா லைக் கொஞ்சம் நீங்க அதை பேசினாதான். ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, there is something called நான் ஏற்கனவே சொன்னதான், இந்த நோவல்ல ஒரு டேனியல் கோலிமன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, there is something called பீக் அண்ட் எண்ட் ரூல். இப்படிதான் நம்ம மெமரி ஒர்க் ஆகும். பீக் அண்ட் ரூலை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எது நீங்க பீக்ல, ஓகே, பீக் அப்படிங்கிறது என்ன, நிறைய இன்டென்சிட்டியோட எது அதெல்லாம் வந்து நம்ம மெமரி ரிட்டைன் பண்ணிக்கும். அப்ப நீங்க அந்த பீக் எப்படின்னா, நீங்க வந்து ஒரு கிளாஸ்ல வந்து ஒரு ஆன்சர் சொல்றது மூலமா, ஓகே, ஸோ அதன் மூலமா ஒரு என்ன சொல்றது, அது வந்து உங்களுக்கு வந்து ரிட்டைன் ஆகும், மெமரியில் ரிட்டைன் ஆகும். ஸோ அது மொக்கையா இருந்துச்சுன்னா இன்னுமே ரிட்டைன் ஆகும். ஓகே, எனக்கெல்லாம் வந்து என்ன சொல்றது, நான்லாம் வந்து ரொம்ப பிரைட் ஆன்சர்லாம் எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை, ஆனால் மொக்கையா எந்தெந்த ஆன்சர்லாம் நான் சொல்லியிருக்கணும் அது இன்னுமே எனக்கு ரிட்டைன் ஆகுது. ஸோ அதனால டோன்ட் என்ன சொல்றது, நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க, ஜஸ்ட் சொல்லுங்க ஆக்சுவலி. சார், மாரல்னா நம்ம ஒரு ஸ்டோரி பார்த்து அந்த மாதிரி கத்துக்கிறதுன்னு நினைக்கிறேன். எத்திக்ஸ்னா நமக்குள்ள நமக்குள்ளே இன்னரா இருக்க ஆல்ரெடி அந்த மாதிரியா? ஓகே, அதை நீங்க அப்படியே கொஞ்சம் மாத்தி சொல்றீங்க, நான் கரெக்டா சொல்றேன். இப்ப மாரல்ஸ் அப்படின்னா நம்மளுடைய இன்டர்னல் காம்பஸ். ஓகேவா? மாரல்ஸ் அப்படின்னா நம்மளுடைய இன்டர்னல் மாரல் காம்பஸ். இது வந்து இதுதான் சரி, இதுதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுல நம்ம சொல்றதுதான் மாரல்ஸ். ஓகே, அதுதான் மாரல்ஸ் நம்ம சொல்லுவோம். எத்திக்ஸ் அப்படின்னா எக்ஸ்டர்னல் சிஸ்டம், ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ், சொசைட்டல் எத்திக்ஸ், சொசைட்டியோட ரூல்ஸ், சிவில் சர்வீஸ்ல கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கும். எத்திக்ஸ் இ ஃபார் எக்ஸ்டர்னல் நான் வச்சுக்கோங்க. ஓகே, இ ஃபார் எக்ஸ்டர்னல். ஸோ எத்திக்ஸ் அப்படின்னா எக்ஸ்டர்னலா என்னென்ன வந்து வச்சிருக்காங்க. இப்போ சொசைட்டிக்குன்னு ஒன்று இருக்கும், இதுதான் சரி இதுதான் தவறுன்னு சொல்லிட்டு சொசைட்டிக்குன்னு ஒன்று வச்சிருப்பாங்க. லா படி சில விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி என்னன்னா வந்து மெடிக்கல்ல சில எத்திக்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ டாக்டர்ல சிவகார்த்திகேயன் அந்த எத்திக்ஸை வந்து அவர் வந்து சொல்லுவார். சொல்லணும்னா மெடிக்கலா சில எத்திக்ஸ் இருக்கும். அப்ப மாரல்ஸ் அப்படிங்கிறது உங்களுடைய இன்னர் காம்பஸ். ஓகேவா? இதை நான் வச்சுக்கோங்க. இது வந்து நிறைய விதத்தால அஃபெக்ட் ஆகலாம். உதாரணத்துக்கு நீங்க ரிலீஜன், இல்ல உங்களை எப்படி வளர்க்குறாங்க உங்க வீட்டுல. ஓகே, உங்க வீட்டுல என்ன சொல்லி வளர்க்குறாங்க. ஓகே, நீங்க என்னென்ன கேட்குறீங்க. ஓகே, இதுக்கப்புறம் என்ன விஷயம் என்னன்னா வந்து உங்களுடைய மற்ற டீச்சர்ஸ் அந்த எல்லாமே சேர்ந்து தான் இந்த மாரல்ஸ் வந்து உருவாகும். பட் இந்த மாரல்ஸ் வந்து உங்களுக்குன்னு தனிப்பட்ட மாரல்ஸா இருக்கும். இப்போ அது வந்து இப்போ எனக்கும் பாலனுக்கோ இல்ல வந்து தென்றலுக்கோ இல்ல மற்றவங்களுக்கோ உள்ள அந்த மாரல்ஸ் வந்து டிஃபர் ஆகும், ஒன்னா இருக்காது. அதுதான் மாரல்ஸுக்கும் எத்திக்ஸ்க்குமான ஒரு டிஃபரன்ஸ். ஓகேவா?
புரிஞ்சுச்சா? சார் மாரல்ஸ் வந்துட்டு எமோஷன்ஸோட கனெக்ட் ஆகும் சார். கண்டிப்பா மாரல்ஸ் வந்து உங்களோட எமோஷன்ஸோட கனெக்ட் ஆகும். இந்த மாரல்ஸ் தான், ஏன்னா அதுதான் உங்களோட உள்ளுணர்வு அது கனெக்ட் ஆயிருக்கும். அப்ப என்ன விஷயம் என்னன்னா வந்து நீங்க டக்குன்னு ஒரு விஷயத்த எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது மாரல் தான். இப்ப யோசிக்காம டக்குன்னு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து மாரல். ஆக்சுவலி மாரல் இன்ட்யூஷன் சொல்லிட்டு அதுக்கு ஒரு பேரும் நம்ம சொல்லுவோம். இப்ப அது என்னன்னா வந்து அது அந்த மாரலும் சொசைட்டியோட எத்திக்ஸும் கான்ஃபிளிக்ட் ஆயிருந்தா உங்க மனசாட்சி வந்து உங்களுக்கு வந்து ஒழுங்கா இருக்காது. அது வந்து இப்ப சில பேர் வந்து என்ன சொல்றது, சில பேர் வந்து லைக் தேர் லாட் ஆஃப் பீப்புள் ஹூ கேன் ஈஸிலி கில் த பீப்புள். ஓகே, ஒரு இடத்த அடையணும் அப்படின்னா அவங்க வந்து கில் பண்ணுவாங்க. இப்ப அவங்களுடைய மாரல் சிஸ்டம் எப்படின்னா அதுக்கு அலைனா இருக்கும். அப்படி அலைனா இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. அலைனா இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்க கொலை பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க. ஒருவேளை அப்படி அலைன் ஆகல அப்படின்னா அங்கதான் உங்களுக்கு பிரச்சனை வரும். அப்ப என்ன விஷயம்னா நம்ம தப்பு பண்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அது வந்து எல்லாமே மனசாட்சியை குறித்து. அந்த மனசாட்சி உங்களுக்கோ இல்ல ஒரு பொலிட்டிஷியனுக்கோ எனக்கோ அது வேறுபடும். ஆமா, இப்ப இதுதான் விஷயம். சோ இத ஒரு கொஸ்டின்ஸா கேட்கலாம். சோ நம்ம வந்து இந்த கொஸ்டின்ஸ் நான் இன்னும் எடுக்கல. ஏன் அப்படின்னா இன்னும் நம்ம சில விஷயங்கள் பார்க்க வேண்டியதா இருக்கு. யூனிவர்சலிசம், இன்ட்யூஷனிசம் அதெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். சோ அது முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஒரு கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணிடலாம். இப்ப மாரல்ஸ் அண்ட் எத்திக்ஸ் சார். சொல்லுங்க. அப்ப செல்ஃப் எத்திக்ஸ்னு வரும்போது அது நமக்குன்னு உள்ள பிரின்சிபல்ஸ் தானேங்க சார் வரும். நமக்குன்னு நம்ம இப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம பிரின்சிபல் இது பண்ணிருக்கிறது. கரெக்ட். சோ என்ன விஷயம்னா நம்ம செல்ஃப் எத்திக்ஸ் சொல்லும் போது நம்ம மாரல்ஸ் பத்தி பேசுறோம். ஓகேங்களா? இப்ப என்ன விஷயம்னா நான் அது சொல்ல வரேன். நீங்க மாரல்ஸ் அண்ட் எத்திக்ஸையும் நீங்க இன்டர்சேஞ்சபிளா யூஸ் பண்ணலாம். நான் எத்திக்ஸ் சொல்றதும் மாரல்ஸ் சொல்றதும் நிறைய கொஸ்டின்ஸ்லயும் சரி, இப்போ வந்து நிறைய நம்ம கொஸ்டின் கேட்கிற போதும் சரி, அதை நீங்க வந்து ஒன்னா இன்டர்பிரட் பண்ணிக்கலாம். ஓகே, மாரல்ஸ் அண்ட் எத்திக்ஸ் அன்லெஸ் தே ஆஸ்க்டு வெரி ஸ்பெசிபிக்கலி நீங்க அதை ஒன்னாவே நீங்க இன்டர்பிரட் பண்ணலாம். ஸோ நான் மாரல்ஸ், என்னோட மாரல்ஸ் இது, சொசைட்டிக்குன்னு ஒரு மாரல்ஸ் இருக்கு நம்ம சொல்லுவோம். சொசைட்டிக்குன்னு எத்திக்ஸ் இருக்குன்னா ரொம்ப டெக்னிக்கலா வேர்டு. ஆனா டெக்னிக்கல் நீங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் இது நம்ம நடத்துறோம் அப்படின்னா நீங்க எழுதும் போது உங்களுடைய பர்சனல் விஷயத்த மாறணும்னு நம்ம போட்டுட்டு ப்ரொஃபஷனல் விஷயத்த நம்ம எத்திக்ஸ் நீங்க போட்டு உங்களுக்கு எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு கொஸ்டின்ஸுமே மாரல்ஸ் வர்சஸ் எத்திக்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க தனியா கேட்பாங்க. ஓகேங்களா? மாரல்ஸ்க்கும் எத்திக்ஸ்க்கும் வந்து வித்தியாசம் என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதனாலதான் நம்ம இதை பாக்குறோம். மத்தபடி எத்திக்ஸையும் மாரல்ஸையும் நீங்க இன்டர்சேஞ்சபிளா யூஸ் பண்ணலாம். நீங்க செல்ஃப் எத்திக்ஸ் சொல்றீங்க இல்லையா, அது செல்ஃப் எத்திக்ஸ் தான் மாரல்ஸ். சார், அப்ப அந்த அஜ்மல் கசாப் அப்படிங்கிற அந்த கேஸ்ல வந்து ராஜு ராமச்சந்திரன் சார் வந்து வர்ஸ்ட் எனிமி கூட ஃபேரஸ்ட் பாசிபிள் ட்ரையல் கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாங்களேங்க சார். ஆமா. அது அவரோட செல்ஃப் எத்திக்ஸா இல்ல செல்ஃப் மாரலாங்க சார்? நான் திரும்பவும் சொன்னேன், செல்ஃப் எத்திக்ஸ். இப்ப எத்திக்ஸ் இருக்கு இல்லையா, எத்திக்ஸ் அப்படிங்கிறது தனிப்பட்ட வாழ்க்கையில வரும்போது அது மாரல்ஸா மாறுது. உங்களுடைய மனசாட்சியை பொறுத்த வரைக்கும் மாரல்ஸா மாறுது. ஓகேங்க சார். அத நான் அந்த மாரல்ஸ் அப்படிங்கிறது செல்ஃப் எத்திக்ஸ்னு நான் வந்து அதை சொல்லிக்கலாம். புரியுதுங்களா? ஓகே சார். அதாவது என்னன்னா, இப்ப இதுல என்ன பிரச்சனைனா, இது கொஞ்சம் சிக்கலான விஷயம். என்னன்னா எத்திக்ஸ் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப டெக்னிக்கலா நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எத்திக்ஸ நம்ம வந்து ஒரு எக்ஸ்டர்னல் சிஸ்டத்தோட இது பண்ணணும். அதாவது நீங்க சொன்ன மாதிரி ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லணும். ஓகேவா? ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். நெக்ஸ்ட் லாயர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ லாயர்ஸ் பார்க்கும் போது என்ன வந்து அவங்களுக்கு ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்கு, அதை மாரல்ஸ்ன்னு சொல்லணும். அப்போ மாரல்ஸ் என்னன்னா நீங்க செல்ஃப்னு நீங்க ஆட் பண்ணும் போது, செல்ஃப் எத்திக்ஸ் நம்ம ஆட் பண்ணும் போது அது மாரல்ஸா மாறிடுது. உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சா? இந்த டிஃபரன்ஸ் புரியாதுன்னா திரும்ப சொல்றேன். ஓகே சார். ஓகே சார். எங்க சொல்லுங்க பாப்போம் திருப்பி. அப்போ இப்போ அவர் அந்த இது சொன்னது வந்து அவர் செல்ஃப் எத்திக்ஸா எடுத்துக்கிறாரு. அது வந்து நம்ம வெளிப்படையா பார்க்கும்போது அவரோட மாரலா தெரியுது. ஆமா. இப்ப என்னன்னா, இப்ப என்ன விஷயம்னா நிறைய இடத்துல என்ன ஆகும்னா, இப்ப நீங்க வந்து ஒரு லாயரா நீங்க புதுசா போறது வேற, நீங்க நிறைய காலகட்டத்துல நீங்க வந்து ஒரு லாயரா நீங்க ஒரு 10 வருஷம் அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணும் போது உங்களுடைய மாரல்ஸும் அந்த எத்திக்ஸும் ஒன்னா அலைன் ஆயிடும். ஓகே சார். ஓகே சார். ஆமா. அப்ப அது உங்க வந்து என்ன சொல்றது, உங்க மனசு வந்து மனசாட்சி அப்படிங்கிறது அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஆக்சுவலி லைக் வந்து என்ன சொல்றது, ஆமா. நான்லாம் சின்ன வயசுல என்னன்னா வந்து கம்யூனிசம் தான் நல்லது அப்படின்னு நான் நினைச்சேன். பட்
ஒரு கட்டத்துல என்னன்னா வந்து எனக்கு கம்யூனிசம் என்னன்னா வந்து அது வந்து என்ன சொல்றது, ஒரு ஐடியலிஸ்டிக் சிஸ்டம், அது வந்து இந்த ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு என்னோட மாரல்ஸ் வந்து மாறிடுச்சு. நான் எப்படி ஜட்ஜ் பண்றேன், எந்த ஐடியாலஜி வச்சு ஜட்ஜ் பண்றேன் அப்படிங்கிறது எனக்கு மாறிடுச்சு ஆக்சுவலி. ஸோ அது வந்து என்னன்னா வந்து ஒரு ஒரு ப்ரொஃபஷன்ல இருந்தீங்க அப்படின்னா, ரொம்ப காலத்துக்கு இருந்தீங்கன்னா, ஒரு மிலிட்டரியில இருக்கீங்க, இப்ப என்னன்னா வந்து ஒரு டெரரிஸ்ட் வராங்க, நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோட நீங்க கொலை பண்ணணும். நீங்க ஆரம்பத்துல நீங்க கொலை பண்றது கொஞ்சம் யோசிப்பீங்க. எஸ் சார். ஆனா உங்களுக்கு ட்ரெயின் பண்ற விதம் இருக்கு இல்லையா, உங்களை எப்படி ட்ரெயின் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்க யோசிக்கவே மாட்டீங்க. நீங்க வந்து ஷூட்னு சொன்னா ஷூட் பண்ணிடுவீங்க. ஒரு கட்டத்துல உங்களுடைய அந்த மிலிட்டரி எத்திக்ஸ் என்னன்னா வந்து உங்களுடைய பர்சனல் மாரல்ஸா மாறிடும். ஸோ அப்போ வந்து கான்ஃபிளிக்ட் அங்க இருக்காது மோஸ்ட்லி. ஓகே சார், ஓகே சார். ஆனா இது வந்து நீங்க கரெக்டா எழுதணும் அப்படின்னா அவர் சொன்னது வந்து ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். ஓகே சார். அவரோட ப்ரொஃபஷனுக்கு அவர் வச்சிருக்க எத்திக்ஸா இல்ல? அவருடைய ப்ரொஃபஷன் சொல்ற எத்திக்ஸ் அது, அதை ஃபாலோ பண்றாரு அவர். ஓகே சார், ஓகே சார். ஆமா, இன்னொன்னு அதனால அவருக்கு வந்து ஒரு மாரல் கான்ஃபிளிக்ட் எழல. ஏன் அப்படின்னா அது ஜஸ்டிஃபை பண்றாரு, இது என்னுடைய ப்ரொஃபஷன், அதனால நான் இந்த மாதிரி நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஜஸ்டிஃபை பண்றாரு. இன்னொன்னு அதுதான் கரெக்ட்னு அவர் நினைக்கிறாரு, அவருடைய மாரல்ஸ் அதுதான் சொல்லுது. ஓகே சார், ஓகே சார். அப்ப இங்க அந்த டைலமா அப்படிங்கறது அவருக்கு கிடையாது. ஆமா, அவருக்கு இல்ல. மத்தவங்களுக்கு அது இருந்திருக்கலாம், அவருக்கு இல்ல. அவர் அதுல தெளிவா இருந்திருக்காரு. ஓகே சார், தேங்க்யூ சார். அதனாலதான் அவர் என்ன பண்ணாருன்னா அதை வந்து அந்த டைலமா எப்படி ரிசால்வ் பண்ணாருன்னா, அவர் வந்து விக்டீம் ஃபேமிலி அப்படின்னு யோசிக்கும் போது அங்க அவருக்கு பிரச்சனை இருக்கு. அவர் அந்த மணியை அப்படியே டொனேட் பண்ணிட்டாரு, 11 லட்சத்தை அவர் டொனேட் பண்ணிட்டாரு. ஓகேங்க சார், ஓகே சார். மத்த லாயர்ஸ்க்கு பிரச்சனை இருந்துச்சு, அதனாலதான் அவங்க வரலன்னு சொன்னாங்க. மத்த லாயருக்கு நிறைய பிரச்சனை இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட ஃபேமிலிய இந்த சொசைட்டி எப்படி ட்ரீட் பண்ணும், அதுவே அவங்களுக்கு வந்து மாரல்ஸ்ல வந்து இடிச்சிச்சு. ஓகே சார். ஓகே, சோ அப்ப என்ன விஷயம் என்னன்னா வந்து இவருக்கு அது இடிக்கல, மத்தவங்களுக்கு அது இடிச்சிச்சு. சோ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி அந்த மாரல்ஸ் சொல்லுது, அதுதான் விஷயம். ஓகே சார், ஓகே சார். ஓகே, சோ இப்ப என்னன்னா வந்து நம்ம என்னன்னா வந்து சோ நீங்க செல்ஃப் எத்திக்ஸ்ன்னு எப்பப்பெல்லாம் சொல்றீங்களோ அது மாரல்ஸா மாறிடும். ஆனா நீங்க எத்திக்ஸையும் மாரல்ஸையும் கொஸ்டின், இப்ப ஒரு கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க, ஓகே, மொராலிட்டியை பத்தி ஒரு கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க அப்படின்னா இப்ப அதை நீங்க இன்டர்பிரட் பண்றத நீங்க வந்து அந்த இடத்துல எப்படி பெஸ்டா இன்டர்பிரட் பண்ணா பெஸ்ட் ஆன்சர்ஸ் கொடுக்கலாமோ அப்படிதான் நீங்க இன்டர்பிரட் பண்ணணும். ஏன்னா மோஸ்ட்லி நம்ம எத்திக்ஸையும் மாரல்ஸையும் ஒன்னாதான் யூஸ் பண்ணுவோம். இப்ப நீங்க வந்து நீங்க வாழ்க்கையில நீங்க எப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க இது வரைக்கும் மாரல்ஸ், என்னோட செல்ஃப் எத்திக்ஸ்னா மாரல்ஸ் தான் சொல்றீங்க. ஆனா என்ன விஷயம்னா இது வந்து ஆல்மோஸ்ட் ஒன் ஈக்குவல் ஆக்சுவலி. அன்லெஸ் நீங்க வந்து அன்லெஸ் அன்டில் ஸ்பெசிபிக்கா மாரல்ஸோ எத்திக்ஸோ அவங்க கேட்காத வரைக்கும் நீங்க ஒன்னாவே யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, ஸோ இப்போ என்ன விஷயம்னா மாரல் அப்படின்னா இன்டர்னல், ஓகே, ஒரு பர்சனல் அண்ட் கல்ச்சரல் நம்ம சொல்லுவோம். எக்ஸ்டர்னல் அப்படின்னா ப்ரொஃபஷனல், சோஷியல், ஓகே, அதுதான் நம்ம வந்து பார்த்தோம். இப்போ மாரல்ஸ் அப்படிங்கிறது இது வந்து வார்த்தைகள்லாம் தெரியுதா? இப்போ நேற்று வந்து என்ன சொல்றது, எனக்கு வந்து கிடைச்ச ஃபீட்பேக் என்னன்னா நீங்க வந்து லேண்ட்ஸ்கேப் மோட்ல கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நீங்க யாருமே சொல்லல. ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை நீங்க சொல்லுங்க, அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து மாத்திக்கிறேன். இப்போ எந்த கலர் பேனா நல்லா இருக்கு அந்த மாதிரிலாம் நீங்க சொல்லுங்க, அதுக்கேற்ற மாதிரி நான் மாத்திக்கிறேன். ஸோ என்னன்னா யா இது வந்து பிரைவேட் லைஃப், மாரல்ஸ் அப்படிங்கிறது பிரைவேட் லைஃப், எத்திக்ஸ் அப்படிங்கிறது பப்ளிக் லைஃப்ல வருது. ஓகே, அண்ட் மோஸ்ட்லி மாரல்ஸ் அப்படிங்கிறது மாறாது, கன்சிஸ்டன்டாவே இருக்கும். நிறைய இடத்துல வந்து மாரல்ஸ் வந்து கன்சிஸ்டன்டா இருக்கும். எத்திக்ஸ் அப்படிங்கிறது கான்டெக்ட் ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடும். இப்போ உதாரணத்துக்கு வார் டைம்ல ஒரு எத்திக்ஸ் வேற, பீஸ் டைம்ல உள்ள எத்திக்ஸ் வேற. ஓகே, வார் வந்துச்சுன்னா அதுக்கு உள்ள எத்திக்ஸ் வேற, சொசைட்டி வந்து அதுக்கேற்ற மாதிரி இல்லைன்னா டக்குன்னு மாத்திக்கும். ஒரு இண்டிவிஜுவலா நீங்க வந்து கன்சிஸ்டன்டா இருப்பீங்க மோஸ்ட்லி. இது வந்து கேரக்டர் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லுவோம், இதுதான் உங்க கேரக்டர். உங்க கேரக்டர் என்ன அப்படின்னா உங்களோட மாரல்ஸை பத்தி நான் பேசுறேன். ஓகே, ஸோ அது ஒரு விஷயம். ஓகே, இப்போ இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 6:51 ஆயிடுச்சு. ஸோ என்ன விஷயம் என்னன்னா வந்து ஸோ எக்ஸாம்பிள்ஸை நான் வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம கொஞ்சம் ஸ்லோவா போறோம் அப்படின்னா அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா ஒன்ஸ் நீங்க நிறைய வார்த்தைகள், இப்போ வந்து இங்க பவுண்டரி ஆஃப் காம்பிடன்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம ஒரு வார்த்தையை கொண்டு வந்தோம் பவுண்டரி ஆஃப் காம்பிடன்ஸ் சொல்லிட்டு. இதெல்லாம் சிலபஸ்ல உள்ள வார்த்தைகள். இப்போ இந்த பவுண்டரி ஆஃப் காம்பிடன்ஸ் இப்போ இந்த டாக்டர் இதில் பார்த்தோம் கரெக்டா, பவுண்டரி ஆஃப் காம்பிடன்ஸ். அப்ப இந்த பவுண்டரி ஆஃப் காம்பிடன்ஸ் அப்படிங்கிறத வேற எங்கேயாவது நீங்க யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ ஏன்னா கொஸ்டின்ஸ்னா டைரக்டா பவுண்டரி ஆஃப் காம்பிடன்ஸ் சொல்லிட்டு அவங்க கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த சிலபஸை பொறுத்த வரைக்கும் சில வார்த்தைகளை நீங்க உள்வாங்கணும். ஸோ அதுக்கு தான் நம்ம மெதுவாக போயிட்டு இருக்கோம். ஒன்ஸ் அந்த கைண்ட்ஸ் ஆஃப் எத்திக்ஸ் நம்ம முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் நம்ம வேகமா வந்து போக ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? அண்ட் ஸோ லைக் ஸோ 8 minutes இருக்கு. ஜஸ்ட் டெல் மீ லைக் இது வரைக்கும் நீங்க கேட்டதுல லைக் உங்களோட ஃபீட்பேக் என்ன, லைக் இதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், லைக் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று என்ன சொன்னாங்கன்னா இது வந்து லேண்ட்ஸ்கேப் மோட்ல இருந்தா நல்லா இருக்கும் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஃபீட்பேக் இருக்கா உங்களுக்கு?
ஸோ புரியுதா ஃபர்ஸ்ட் நடத்துறது இது வரைக்கும்? சார் கிளாஸ் புரியுது சார். ஓகே இதுக்கு முன்னாடி நான் எத்திக்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து எனக்கு ஒரே எக்ஸாம்பிள் தான் சார் தெரியும். எத்திக்ஸுக்கும் மாரலுக்கும் எங்க சார் வந்து ஒரே எக்ஸாம்பிள் தான் சொல்லிட்டு இருப்பாரு அந்த 10 கிளாஸஸ் முடியிற வரைக்கும். அதாவது பைக் எடுத்தாவே ஹெல்மெட் போட்டு தான் எடுப்பேன்னா எத்திக்ஸ், ஒருவேளை போலீஸ் பிடிக்கிறாங்கன்ட்டு ஹெல்மெட் போட்டு பைக் எடுத்தா அது மாறல். இது விட்டா எனக்கு வேற எதுவுமே தெரியல சார் அந்த ஹோல் கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம். ஓகே சார் உண்மையிலே தான் சார் இததான் அவரு 10 கிளாஸ் வரைக்குமே சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா இப்போ ஓரளவு புரியுது சார். ஓகே ஏன்னா நீங்க எக்ஸாம்பிள் சொல்லுங்க. அதான் சார் இந்த எக்ஸாம்பிள் கரெக்டா? அந்த எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் அதை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா எப்படியும் ஒரு 20 டைம்ஸ் மேல சொல்லியிருப்பாரு சார். இல்ல அது கொஞ்சம் என்ன சொல்றது, ரொம்ப அது அந்த ஒரு எக்ஸாம்பிளா இருந்தாலும் அது ரொம்ப ஒரு டீப்பான எக்ஸாம்பிளா கொடுத்திருக்காரு. கொஞ்சம் ஆம்பிகுவஸான எக்ஸாம்பிள், அது கிளியர் கட்டான எக்ஸாம்பிள் இல்ல. ஸோ அது நீங்க யூஸ் பண்ண வேணாம். நீங்க நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றது, லைக் நம்ம கொடுத்ததுல எது மாரல்ஸ் எது எத்திக்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, அந்த எக்ஸாம்பிள்ஸ் கொடுங்க. இன்னொன்னு எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம பேஜை ஃபில்அப் பண்ணணும்னா எக்ஸாம்பிள்ஸ் அங்கங்க வேணும். இன்னொன்று எக்ஸாம்பிள் அதுதான் எதிர்பார்ப்பாரு. ஸோ நமக்கு வின் சுச்சுவேஷன் எக்ஸாம்பிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 எக்ஸாம்பிளை கொடுத்துட்டா அந்த இடத்துல ஒரு இடம் வந்து நமக்கு இதாயிரும், உங்களுக்கு ஈஸியா நம்ம வந்து அட்டன் பண்ணிட்டு பேஜை ஃபில்அப் பண்ணிடலாம். இன்னொன்னு அவரு பார்க்கும்போது இப்ப எத்திக்ஸ் அப்படிங்கிறது அப்ளை பண்றதுதான், நம்ம வந்து தியரி கிடையாது. ஸோ அதை பார்க்கிறவரு என்ன நினைப்பாரு அப்படின்னா வந்து லைக் ஓகே லைக் இவனுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாரு. அந்த ஒரு விஷயம் இருக்கு. ஓகே சார். அதான் சார் அதான் யாருமே பார்க்கலனாலும் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்றது எத்திக்ஸ், அதுதான் சார் போயிட்டு இருந்தது. அதாவது இந்த எக்ஸாம்பிள் தான் மைண்ட்ல வரும். எத்திக்ஸ்னா என்னன்னா போலீஸ் பிடிக்கலனாலும் ஹெல்மெட் போட்டா அதான் எத்திக்ஸ், அந்த போலதான் சார் என் மைண்ட்ல ஓடிட்டு இருந்தது. ஓகே ஓகே லைக் நீங்க சொல்றது அந்த யாருமே பார்க்கறதுனால ஃபாலோ பண்றது அதுதான் எத்திக்ஸ்னாலுமே அதுவுமே தட் இஸ் நாட் அ கரெக்ட் டெஃபினிஷன். ஸோ அது இன்டெகிரிட்டிக்கு தான் நீங்க கரெக்டா சொல்லணும். அது இன்டெகிரிட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும், அதுக்கு தான் அதை நம்ம பயன்படுத்துவோம். ஓகே சார். ஆமா. ஸோ ரெண்டாவது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இன்னொன்னு என்னன்னா ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம வந்து ட்ரூத்தை பத்தி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின்ஸ் உங்கள்ட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு அதுல போடுறேன், ஆக்சுவலி இந்த டெலிகிராம் சேனல்லையும் போடுறேன். இப்ப அந்த ட்ரூத்தை வச்சுட்டு சத்யேந்திர தூபையோட எக்ஸாம்பிள்ஸை உங்களால கனெக்ட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு, இன்னொன்னு வேற ஏதாவது எக்ஸாம்பிள்ஸை வச்சு ஒரு என்ன சொல்றது, நீங்க வந்து ஒரு 10 மார்க் எழுத வேணாம், ஒரு 5 மார்க்ஸ் மாதிரி உங்களால எழுத முடியுமா இப்ப பார்த்ததான் வச்சு அப்படின்னு சொல்லி சும்மா ட்ரை பண்ணுங்க. அண்ட் மத்தவங்களுடைய ஃபீட்பேக் இருக்கா ஏதாவது? ஸோ லைக் ஐ மீன் லைக் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் உங்க பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களா இதுல? ஸோ ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு 5 or 6 கிளாஸஸ்னா கைண்ட்ஸ் ஆஃப் எத்திக்ஸ்லேயே நம்ம போயிடும். கைண்ட்ஸ் ஆஃப் எத்திக்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும், ஏன்னா அது நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்ட் எடுக்கும். சார் ஆஃப்டர் கிளாஸ் உங்களோட அந்த கிளாஸ் பிடிஎஃப் அனோஷனோட ஷேர் ஓகே அந்த பிடிஎஃப் ஏன் நான் ஷேர் பண்ணலாம், அந்த பிடிஎஃப் இன்னமும் அது என்ன சொல்றது உங்களுக்கு அது இன்னும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஸ்டேட் பிஎஸ்சியோட ஃபுல்லா தேவை சார். இப்ப நீங்க கிளாஸ் எடுத்தது அந்த அனோஷனோட அந்த மார்க்கிங்ஸோட அனுப்பணும் அப்படின்னா திரும்ப பாக்குறப்ப அப்படியே ஓகே மார்க்கிங்ஸோடய நான் அனுப்புறேன். ஆக்சுவலி அது நான் கரெக்டா பண்ணிடுறேன். ஏன் அப்படின்னா வந்து இப்போ எனக்கே வந்து ஒன்னு கிளாஸுக்கு முன்னாடி வேணும், இல்லாட்டி கிளாஸ்க்கு அப்புறமா அது வேணும். முன்னாடி வேணும்னா அது எனக்கே தெரியும், அது கண்டிப்பா நான் முன்னாடியே கொடுத்துருவேன். இல்லாட்டி எனக்கே நான் ஒரு கிளாஸுக்கு போக மாட்டேன். நிறைய கிளாஸுக்கு வந்து அவங்க நோட்ஸ் கொடுக்க மாட்டாங்கன்னு நான் போக மாட்டேன். ஸோ அதெல்லாம் இருக்கு. ஸோ அதனால வந்து அதை நான் பார்த்துக்கிறேன். யா வேற ஸோ 3 minutesல நம்ம முடிச்சிடலாம். ஸோ மற்றவங்க இருக்கீங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், லைக் இல்ல கிளாஸ் ஆன் பண்ணிட்டு போயிட்டீங்களா? தனலட்சுமி எஸ்பி இருக்கீங்களா? ஓகே ஸோ நம்ம வந்து ஓகே ஸோ நம்ம வந்து நாளைக்கு வந்து என்னன்னா வந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு ஓகே. இன்னொன்று நான் கேட்கறது, நாளைக்கு நீங்க எல்லாருமே வர முடியுமா இல்ல நாளைக்கு ஹாலிடே கொடுத்துடலாம்? ஏன்னா நியூ இயர் இருக்கும், நீங்க 12 மணி வரைக்கும் ஏதாவது மிஸ் பண்ணுவீங்க. ஸோ அதனால கேட்குறேன். ஸோ லைக்
1 2 3 4 5 6 7 8. யா, ஸோ நாளைக்கு லீவ் கொடுத்துடலாமா இல்லை எப்படி? வர முடியும் சார். இது பேசுறது யாரு? தென்றலா? ஆமா. ஒரு நிமிஷம் இருங்க, நம்ம எல்லாத்தையும் கேட்போம். ஸோ யா, எல்லாரும் வரணும்ல. நெக்ஸ்ட் பண்ணலாம் சார். அட்டன் பண்ணலாமா? மாறன் சார். ஸோ ஓகே, வாட் அபவுட் துரைராஜானா, நீங்க அட்டன் பண்ண முடியுமா? சார் அட்டன் பண்ணலாம் சார். தனலட்சுமி சார். ஓகே ஓகே. ஸோ என்னன்னா வந்து அப்போ நாளைக்கு வந்து என்னன்னா வந்து நம்ம வந்து ஆமாம் இதே டயத்துக்கு வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஓகே. ஸோ நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஆ, தேங்க்யூ சார். வெல்கம் தேங்க்யூ. வெல்கம். Thank you, sir. வெல்கம்.